பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன முறை வந்துட்டு நம்ம அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை நேச்சுரோபதி அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசனில் ஃபுல்லாகவே வெளிநோயாளிகள் பிரிவை வந்து நாங்கள் உங்களுக்காக காமிச்சிருந்தோம். ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய பயனாளிகள் வந்து பயன் பெற்றிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டில் உள்நோயாளிகள் பிரிவு அதை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வார்ட்ஸ் எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நேச்சுரோபதியில் உள்நோயாளிகளாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஐபி அட்மிஷன் போனோன்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்க்கு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம வந்துட்டு தனியான ஓபி நம்பர்னு அவங்களுக்கு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஓபி ஸ்லிப் அவங்களுக்கான நம்பர் கொடுத்து அவங்களோட ப்ரிலிமினரி டீட்டெயில்ஸு டேட்டாஸை நம்ம வந்து என்ட்ரி போடணும். அவங்களுக்கு ப்ரிலிமினரியாகவே இங்கே கீழேயே வந்துட்டு நம்ம இன்டர்ன் டாக்டர் வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு ஓபிக்கு போவாங்க. அண்ட் ஓபி டாக்டர்ஸ் அவங்களுக்கு அட்மிஷன் இவங்க ஃபிட்டுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் மேலே அந்த பேஷண்ட்டை நம்ம அட்மிஷனுக்கு வந்து அனுப்புவோம். ஸோ இது வந்து லேபரேட்டரி. நம்ம நேச்சுரோபதி ஐபியில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பேசிக் டெஸ்ட் எல்லாமே, அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், சீரம் கொலஸ்ட்ரால், ஹீமோக்ளோபின், அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய கிரியாட்டினின், யூரியா இதெல்லாம் கூட நம்ம இங்கே லேபில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட் எல்லாமே இங்கே நம்மளோட லேபில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓபி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுப்போம். ஐபி பேஷண்ட்ஸ்க்கு மேண்டேட்ரியாக அவங்க அட்மிஷன் ஆகிற அடுத்த நாளே நம்ம வந்து பார்த்துருவோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம போஸ்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும், கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் நம்மளோட நேச்சுரோபதி ஐபி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் செக்ஷன்ஸ் ஏற்கனவே ஓபியில் நம்ம காமிச்சிருப்போம். இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலான்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது மசாஜ் தெரப்பி, மட் தெரப்பி, ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட், டென்ஸ் தெரப்பி கொடுப்போம். அப்புறம் வந்து இந்த முடக்குவாதம் வந்தவங்களுக்குலாம் பேசிவ் எக்ஸசைஸ் கொடுக்கறது, அக்யூபங்க்சர் போடுறது, அண்ட் வந்துட்டு நம்மளோட முக்கியமான ட்ரீட்மெண்ட்டான ஹைட்ரோ தெரப்பியில், நீர் சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ஹிப் பாத், ஸ்பைனல் பாத்ன்ற இந்த குளியல்கள்லாம் கொடுப்போம். அண்ட் மட் பேக்கு, ஜிஹெச் பேக், இந்த மாதிரியான வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இங்கே போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா மசாஜ் தெரப்பி, பார்ஷியல் மசாஜ் சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஜென்டலாக மூமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த தெரப்பி எல்லாமே வந்துட்டு சயின்டிஃபிக் மெத்தடில் நம்ம கொடுக்க வேண்டியது. ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் அந்த மசாஜ் தெரப்பிஸ் வந்து மாறும். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நீடிங் மூமெண்ட்ஸ், இப்போ இவர் வந்துட்டு நீடிங் மூமெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இது பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் இடத்துல வலி நல்லா குறையும். எப்படின்னா ரத்த ஓட்டத்தை அது சீர்படுத்தும். அண்ட் அந்த சதையில் இருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுனால பேக் பெயின், ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே கை கால் வலியில் வருவாங்க. அப்போ நம்ம இந்த தெரப்பியூட்டிக்காக மசாஜ் கொடுக்கறதுனால வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இது பெயின் ரிலீவிங் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகளில் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு தெரப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன தெரப்பின்னு சொன்னோம்னா பாசிவ் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசியோதெரப்பியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக். எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு கை கால் வலியோடு வருவாங்க, இந்த பக்கவாதத்தினால வருவாங்க. அவங்களால மூமெண்ட்ஸ் வந்து அவங்களால எஃபெக்டிவாக பண்ண முடியாது. அப்போது நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு பாசிவ் மூமெண்ட்ஸாக கொடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் மொபிலிட்டியை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும், சர்க்குலேஷனையும் வந்துட்டு அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அவங்க லாங் ரன்னில் அவங்க நடக்கிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் பெயினையும் நல்லா ரிலீஃப் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பியில் எலக்ட்ரோ தெரப்பி, கரண்ட் வச்சு நம்ம என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கலாம். கரண்ட்னா உடனே பயப்பட தேவையில்லை. இது வந்து அகெயின் பேஷண்ட் ஓரியன்ட் தான், அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் தான். இது வந்து நம்ம அல்ட்ராசோனிக் தெரப்பின்னு சொல்லுவோம், அல்ட்ராசவுண்ட்.
இது எப்போ மெயினாக கொடுப்போம்னா நிறைய பேருக்கு இந்த ஜவ்வு கிழியறது, தசைகளில் வீக்கம் அடையிறது அண்ட் கால் சுளுக்கி இருக்கிறதுனாலலாம் நிறைய பெயின் வரும். இந்த லிகமெண்ட் டியர்லாம் ஆஃபனாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பி நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஹீலிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், வீக்கம் ஆகாமல் பார்த்துக்கும், வலியும் அது வந்து குறைக்கும். இது நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட் கண்டிஷன் நம்ம இவங்களுக்கு கொடுப்போம். ஐஎஃப்டி சொல்லுவோம், இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி. ஸோ இது மெயினாக வந்துட்டு நரம்பில் நிறைய பேருக்கு வலி இருக்கும். இடுப்பு வலி வந்து காலுக்கு ரேடியேட் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, சியாட்டிக் நர்வ் பெயின் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் கரண்ட் போகும். பேஷண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிமுலஸ் கொடுப்போம். அப்போ அந்த பெயினை வந்து அது நல்லா செப்ரஸ் பண்ணும். ஸோ அக்யூட் பெயினுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு பெயினை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற தெரப்பிஸ்லாம் கொடுத்து அவங்கள ரூட் காஸை ட்ரீட் பண்ணுறதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லெக் பேக் சொல்லுவோம், காலுக்கு போடக்கூடிய பேக். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிளாத் போடுவாங்க. உள்ள ஒரு மெலிசான முஸ்லின் கிளாத்தும் மேலே வந்து உல்லன் கிளாத்தும் ரேப் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லெக் பேக், ஆர்ம் பேக், கைக்கு போடுறது ஆர்ம் பேக், வயிறுக்கு போடுறதுக்கு அப்டாமினல் பேக் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த பேக் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு 3 விதமான டெம்பரேச்சர்ஸ் நம்ம பேஷண்ட்டு கொடுப்போம். குளிர்ந்த நீரில், வெதப்பான நீர், சுடு நீர். ஸோ அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். நீங்கள் நினைக்கலாம் வெறும் தண்ணி தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த வாட்டரை டெம்பரேச்சரோடு அந்த பேஷண்ட்டுக்கு பர்டிகுலராக கொடுக்கும் போது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலில் ரத்த ஓட்டம் சீராகும். அண்ட் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம இந்த டெம்பரேச்சர்ஸை மாற்றி கொடுக்கும் போது அவங்களுக்கு மொபிலைசேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அந்த தசைகள்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இது வந்துட்டு லெக் பேக். இப்போ நம்ம பார்த்தோம் கோல்டு லெக் பேக் சொல்லுவோம். இந்த தெரப்பி வந்துட்டு மட் பேக். இது உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு அடியில் தோண்டின களிமண்ணை வந்துட்டு நம்ம கல்லெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து மண் பட்டி மாதிரி போடுவோம். மட் பேக் வந்து அப்டமனுக்கு கொடுப்போம், கண்ணில் கொடுப்போம். இது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஃபேவரட் ட்ரீட்மெண்ட்டாகவே சொல்லலாம். ஏன்னா வயிறில் வந்துட்டு அந்த உஷ்ணத்தை நல்லா குறைக்கும். அதனால நம்மளுக்கு சரிமான பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணும். அண்ட் கண்ணில் அந்த குளிர்ச்சியான களிமண் வைக்கும் போதும் கண்ணில் இருக்கக்கூடிய ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, படபடப்பெல்லாம் இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் இந்த மட் பேக்கை வயிற்றுலையும் கண்ணில் வைக்கும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸ்டு ஃபீல் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளே சர்க்குலேஷனையும் ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு நல்லாவே ரிலீஃப் வந்து கிடைக்கும். வயிற்றுலையும் சரி கண்லேயும் கண் தசைகளுக்கு ஒரு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து மட் பேக். நம்ம வந்துட்டு இதை பாடி ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ணுவோம். அது மட் பாத்துன்னு சொல்லுவோம். இது நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மினிமல் ட்ரெஸ்ஸில் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறக்கூடிய ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு வேக்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். மெழுகை வந்துட்டு கரண்ட்டில் மெல்ட் பண்ணி அந்த ஹீட்டு, அந்த வார்ம்த்னஸ் வந்து எங்கே வலி இருக்கோ, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் தெரப்பி முட்டியில் வைக்கும் போது நிறைய பேர் நல்ல பெயின் ரிலீஃப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆக்ஷன் பண்ணனா, அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த வார்ம்த்னஸும் இந்த மெழுகும் நம்ம முட்டியில் வைக்கும் போது அந்த லோக்கலாக இருக்கக்கூடிய வேசோ டைலட்டேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டத்தையும் நம்ம வந்து சீர்படுத்தும். முட்டியில் இருக்கக்கூடிய தசை லிகமெண்ட்ஸையும் வந்துட்டு இந்த வார்ம்த்னஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் கொடுக்கும். ஸோ மசில் ஸ்பாசம்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த வேக்ஸ் வந்துட்டு நம்ம போன் ஏரியா எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். அதாவது தோள்பட்டை வலி, முட்டி வலி, கை வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இவங்க எல்லாருக்குமே இந்த வேக்ஸ் தெரப்பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம ஹைட்ரோ தெரப்பியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இந்த ஸ்டீம் கேபினில் பார்த்தீங்கன்னா ஆவி நீர் வந்துட்டு ஹாட் வாட்டர்லேருந்து நம்மளுக்கு ஹாட் வேப்பர் நம்ம பாடியில் ஸ்கின்ல படும்போது நம்மளோட இந்த ஸ்வெட் போர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த வேர்வைக்கான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறதுனால வியர்வையை நல்லா வெளியேற்றக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தான் இந்த ஸ்டீம் பாத். இந்த வியர்வையை வெளியேற்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின், நம்மளோட தோல் சருமத்தில் வரக்கூடிய வியாதிகளுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நச்சு பொருட்களை இது வந்து வெளியேற்றும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ்க்காக நம்ம வந்துட்டு ஸ்டீம் தெரப்பி கொடுப்போம். ஏன்னா இனிஷியல் வாட்டர் லாஸ் வந்து இது எஃபெக்டிவாக கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு அண்ட் பாடி பெயினாக இருக்கா, இந்த ஹாட் வேப்பர் ஸ்டீம் எடுக்கும் போது பாடி ஃபுல்லாக நல்லா லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டீம் பாத்துக்கு டிமாண்டே சொல்லலாம். ஏதாவது வீக்லி ஒன்ஸ் ரெகுலராகவே வந்து ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்குனே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இங்கே வருவாங்க. அண்ட் இந்த ஸ்டீம் பாத் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சூப்பர்விஷனோட தான் நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு பிபி எல்லாம் செக் பண்ணிவிட்டு நார்மல் லிமிட்ஸில் இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்டீம் தருவோம். அண்ட் டைமிங்ஸ் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். வயதானவர்களுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம், யங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ் கூட கொடுப்போம். தலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஈர துணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ
அவங்களுக்கு ஓவர் ஹீட்னால அந்த ஃபெயிண்டிங் டிசீனஸ் வரக்கூடாதுன்றதுக்காக கோல்டு கம்ப்ரஸ் ஈர துணியை தலையில் வச்சு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுப்போம். இப்போ நம்ம கீழே ஐபிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு டாக்டர்கிட்ட அட்மிஷன் எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஐபி வார்டுக்கு வரும். இங்கே தான் அந்த நோயாளிகளுக்கு கம்ப்ளீட்டாக கேஸ் வந்து நம்ம எடுப்போம். அவங்களோட தலை முதல் கால் வரை ஃபுல்லாகவே நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி கேஸ் எடுத்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றத கம்ப்ளீட் ப்ரொசீஜர் வந்து நம்ம இங்கே தான் பண்ணுவோம். அது எப்படி என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பேஷண்ட்ஸ்க்கு கேஸ் டேக்கிங் எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இடுப்பு வலியோ கால் வலியோ வரும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எப்படி வலி இருக்குது, எங்கே வலி இருக்குது, எவ்வளோ நாட்களாக இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இப்போ பிபி சுகர் இருக்கா, என்ன மாதிரியான டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ இது நேச்சுரோபதி தானே, ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு மெடிசின்ஸ் கொடுக்கறது இல்லை, அதனால வந்துட்டு சூப்பர்ஃபிஷியலாக தான் பார்ப்போம், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை நம்ம எடுக்கணும். ஸோ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டமும் நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லக்கூடியது அண்ட் இருதய சம்மந்தப்பட்ட சிஸ்டம் அண்ட் நுரையீரல் சம்மந்தப்பட்டது, ஜிஐடி சொல்லுவோம் இல்லையா, அண்ட் ஜீரண மண்டலத்தை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுறது, யூரினரி சிஸ்டம் அண்ட் முக்கியமாக நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை எக்ஸாமினேஷன் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வியாதி இருக்கோ அந்த மாதிரியான கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் தான் நம்ம நேச்சுரோபதிலையும் இருக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸாமினேஷன் ஜென்ரலாக எல்லாரும் நினைப்பாங்க, இப்போ வந்துட்டு ஆங்கில மருத்துவமனை அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும், நேச்சுரோபதினா வேறு மாதிரி இருக்கும்ன்றது. பட் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒரு மருத்துவருக்கு வந்துட்டு நோயாளிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா டயக்னோசிஸ் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட், அது எல்லாமே நம்மளும் வந்து ரெஃபர் பண்ணுவோம் இஃப் நீடட் பேஷண்ட்ஸ்க்கு தேவைன்னா. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் முறை, ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி என்ன மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மருத்துவ முறைகளில் வேறுபடும். மற்றபடி அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் எல்லாமே நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ன்றது டாக்டர் இங்கேயே உங்களுக்கு டிசைட் பண்ணிடுவாங்க. எப்படி வந்து உங்களுக்கு என்னென்ன யோகாசனாஸ் நீங்கள் பண்ணணுன்ற முதற்கொண்டு என்ன மாதிரியான அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மசாஜ் தெரப்பி. இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, நிறைய ட்ரீட்மெண்ட் செக்ஷன்ஸில் இந்த தெரப்பிஸ்லாம் எப்படி கொடுக்கலாம், என்ன டியூரேஷனில் கொடுக்கணுன்ற கம்ப்ளீட் பிளான் வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் வந்து பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை எஃபெக்டிவாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐரிஸ் டயக்னோசிஸ் சொல்லுவோம். நம்ம நேச்சுரோபதியில் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மாடர்ன் மெடிசனில் என்னெல்லாம் எக்ஸாமினேஷன் வருதோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம நேச்சுரோபதியில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டயக்னோசிஸ் மெத்தட் இருக்குது. ஐரிஸ் டயக்னோசிஸ் இது வந்து கண்ணை செக் பண்ணுறதுனால ஐசைட் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட கண்ணோட கருவிழி சொல்லுவோம் இல்லையா, ஐரிஸ், அந்த ஐரிஸில் பார்த்தோன்னா நிறைய ஜோன்ஸ் இருக்கும். என்ன இந்த சயின்ஸ் சொல்லுது ஐரிஸ் டயக்னோசிஸ் அப்படின்னா, எந்த உடல் உறுப்பில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவியில் அந்தந்த இடத்துல அந்த பிரச்சனையில் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்லை ஒரு இன்ஜுரி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை கம்ப்ளீட்டாக எக்ஸாமினேஷன் பண்ணி, இது இன்னொன்று என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ஐரிஸ் டயக்னோசிஸில் அந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுதுன்றத முன்கூட்டியே நம்ம கண்ணு வந்து காட்டி கொடுக்கும். அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாமினேஷன் தான் இந்த ஐரிஸ் டயக்னோசிஸ். நம்ம ரெகுலராகவே இது ஐபி பேஷண்ட்ஸ்க்கும் சரி ஓபி பேஷண்ட்ஸ்க்குமே ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஓபியாவே தனியாக கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி கண்ணு ஐரிஸில் காட்டும்ன்றதை நம்ம கிட்டேயே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த லென்ஸ் வச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த கருவியோட பிக்சர் நம்மளுக்கு வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ இதில் நம்ம எந்தெந்த லொக்கேஷனில் ஆர்கனில் இன்ஜுரி இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஆர்கன் இன்ஜுரினா ரொம்ப பயப்படுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஆர்கனில் ஏதோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது, ரத்த ஓட்டம் சீராக இல்லை, உங்களுக்கு வலி இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம ஐரிஸில் வந்து காட்டும். இது நல்லா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பேருக்கு டிஸப்பியரும் ஆயிருக்கு. இது வந்து பல்ஸ் டயக்னோசிஸ், நாடி பரிசோதனை. ஒவ்வொரு இந்தியன் மெடிசன் சிஸ்டம்லேயும் நிறைய நாடிகள் இருக்குது. நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அக்கார்டிங் டு சைனீஸ் மெடிசன் அக்யூபங்க்சர் தெரப்பியில் ஆர்கன் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் வலது கை இடது கை 2 இடத்துலையும் சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் டீப் பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்கன் பல்ஸ் நம்ம வந்து எல்லா ஐபி பேஷண்ட்ஸ்க்கும் செக் பண்ணுவோம். பல்ஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்கனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம நல்லாவே கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆர்கனில் என்ன டெஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்றதை நம்ம இந்த பல்ஸ் டயக்னோசிஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து யோகா தெரப்பியில் டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸ்வரா டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட 2 சுவாச குழாயிலையும் பார்த்தீங்கன்னா மூச்சு மாறி மாறி இருக்கும். எல்லாருக்கும் 2 சுவாச குழாயிலையும் வராது. இடது பக்கம் ஒருத்தவங்களுக்கு மேலோங்கி இருக்கும், ஒருத்தருக்கு வலது பக்கம் மேலோங்கி இருக்கும். அதை வைத்து அவங்களுக்கு யோகா தெரப்பியை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுவோம். யோகா தெரப்பி இதில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருப்பேன், இப்போ யோகானா நான் இந்த டிவியை பார்த்து நான் பண்ணுறேன், இதை பார்த்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. யோகா தெரப்பி இஸ் அ சயின்ஸ். நேச்சுரோபதியோட ஸ்பெஷாலிட்டியே தெரப்பியூட்டிக் யோகா சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த யோகாசனஸை தான் வந்து இந்த ஐபியில் நம்ம கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். அதனால இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம். எஸ், தவறான யோகாசனங்கள் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அட்வைஸ் இல்லாததை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதை தவிர்த்து தான் டாக்டர்ஸ் அட்வைஸஸோட தெரப்பிட்டிக் யோகா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாமே கேஸ் டேக்கிங், அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா டயக்னோசிஸ் ப்ரொசீஜர்ஸும் பண்ணதுக்கப்புறம் இவங்க இப்போ ஃபிட்டு அட்மிஷன் எடுக்கலான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் ஸ்டேஷனில் வந்து அட்மிஷன் எடுப்பாங்க. இதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு. ஆதார் கார்டு, அவங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே எடுத்துகிட்டு அவங்களுக்குன்னு டயட் ஷீட்டு, அட்மிஷனுக்கு எந்த ரூம் கொடுக்குறோம், ஜென்ரல் வார்டா ரூம்ஸா, இது எல்லாமே நம்ம இங்கே தான் கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகும்போது நம்ம ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்றதை தாண்டி அவங்களுக்கான ப்ராப்பர் ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி அனுப்பணும் இல்லையா? ஸோ நம்மளோட பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பராக வீட்டில் போய் எப்படி வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுன்ற சிம்பிள் அட்வைசஸ்லாம் கொடுப்போம். இது வந்து நம்ம அதுக்காகவே போட்ட ஒரு பேக் ட்ராப். ஸோ யோகா நேச்சுரோபதி மூலம் பயனடைந்துள்ளேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கான ரெக்கக்னேஷனை கொடுத்து தான் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக வார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பேமெண்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து 2 வகையாக இருக்கும், ஜென்ரல் வார்ட் அண்ட் செப்பரேட் ரூம். ஸோ மேல் ஜென்ரல் வார்ட், ஃபீமேல் ஜென்ரல் வார்டில் தனியாகவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு இனிஷியலாக ரூம்ஸ்க்கு வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஏஜ்டாக இருக்காங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரூம் கேட்டிருக்காங்க, ரூம் கிடச்சிரும். இல்லை மேம் எனக்கு உடனே அட்மிஷன் வேணுன்றவங்களுக்கு ஜென்ரல் வார்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவைக்கேற்றபடி ரூம் வேக்கண்டாக இருக்கும்போது நம்ம ரூம் கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு நம்ம செப்பரேட் ரூம்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செப்பரேட் ரூம்ஸ். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 ரூமுக்கு வந்துட்டு இருக்குது. மேலேயும் நம்ம வந்துட்டு இன்னொரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இன்னொரு 20 ரூமும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த இனிமேல் வந்து இந்த ஷார்ட்டேஜ் பிரச்சனைகள் இருக்காது, எல்லாருக்கும் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த ரூம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏசி இருக்கும். ஜென்ரல் வார்ட் தவிர எல்லா ரூம்லையும் ஏசி, மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நான் பேமெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், இது வந்துட்டு எந்த பேவோடும் கிடையாது. இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ். எல்லாருக்குமே ஃப்ரீ தான். யார் வேணால் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட் ரூம்னும்போது வயதானவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் அண்ட் நோயோட வீரியத்தை பொறுத்து முன்னுரிமை கொடுக்கப்படும். அது மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஐபி செக்ஷனில் இருக்கக்கூடிய செப்பரேட் வார்ட். எல்லா ரூம்ஸ்லும் ஏசி அண்ட் 2 காட்ஸ் இருக்கும். ஒரு ரூமில் 2 பேஷண்ட்ஸ் வந்து நம்ம போட்டுக்குவோம். ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஃப்ரூட் சாலட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரவுட் சாலட் கொடுப்போம். ஃப்ரூட்ஸில் இன்னைக்கு வந்துட்டு வாட்டர் மெலன் அண்ட் மேங்கோஸ் வந்திருக்கு. ஒரு வாட்டர் கண்ண, ஒரு நீர்ச்சத்து உள்ள ஒரு பழமும் ஒரு சதை உள்ள பழங்களும் கொடுப்போம். அண்ட் முளைக்கட்டிய பயிர். இப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்குலாம் வீட்டில் இதுக்கே டைம் இருக்காது. பட் நாங்கள் டெய்லிங்க காலையிலையும் மதியமும் இந்த ஸ்ப்ரவுட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, துருவின மாங்காய், கொஞ்சம் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, இவ்வளவுமே அங்கே நம்மளோட இன்டர்ன் டாக்டர்ஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ஃபைன் சாப் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆஃப்டர்நூன் லன்ச். அண்ட் மற்றது நீங்கள் சார்ட்டில் பார்த்துருப்பீங்க. அண்ட் முக்கியமாக நாங்கள் இங்கே என்ன சொல்லணும்னா, இங்கே காந்தியன் ஃபிலாசபி தான் நம்ம நேச்சுரோபதியில் ஃபாலோ பண்ணுறோம். எங்கேயுமே நம்மளுக்கு இங்கே பிரைப் கிடையாது. நீங்கள் ₹1 கூட எங்கேயுமே யார்கிட்டையும் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே இலவசம்தான். நேயர்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் நம்ம அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உள்நோயாளிகள் பிரிவு எப்படி இருந்தது, நம்ம என்ன டயட் கொடுக்குறோம், வாட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன்.
இப்போது நீங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸை மக்களாக எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் வந்துட்டு நம்ம ஓபிக்கும் ஐபிக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம நேச்சுரோபதியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட டிசீஸ் கண்டிஷன்ஸை எப்படி பெட்டராக வந்து மேனேஜ் பண்ணலாம், அதுவும் லைஃப் ஸ்டைல் மெத்தடாலஜிலன்றதை நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுன்றது நிறைய ஏழை எளிய மக்கள் இதை இன்னுமே வந்து பயன் பெற்று கொள்ளணும். அதுதான் எங்களோட நோக்கமே. ஸோ எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை. எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேச்சுரோபதியோட பெனிஃபிட்டை நீங்கள் முற்றிலுமாக பெற்றுக்கொள்ளணும். அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனையில் உள்ள வசதிகள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்த்தோம். இதன் 2ஆம் பாகமான அடுத்த வீடியோவில் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை குறித்து பொதுவாக உள்ள கேள்விக்கான பதில்களும் இந்த மருத்துவமனையால் பயனடைந்த நோயாளிகளின் அனுபவங்களை பற்றியும் காணலாம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.